இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி இப்படி வார்த்தைகளை ஏலியிடம் சொல்லுகிறார். இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கும் அன்னாளின் குணாதிசயங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அன்னாள் அவர்கள் தன் இருதயத்தை தேவ சந்நிதியில் ஊற்றிய ஒரு பெண்மணி. அன்னாள் அவர்கள் ஒரு ஜெப வீராங்கனை. அன்னாளுடைய சுபாவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இப்போ அன்னாளை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, தன்னுடைய பிரச்சனையில் இருக்கும் பொழுதும் தன்னுடைய வேதனையில் இருக்கும் பொழுதும் அன்னாள் முதலாவது தேடியது மனிதர்களை அல்ல, தெய்வ சமூகத்தை நாடினார்கள், தேவ சமூகத்தை நேசித்தார்கள். இதுதான் அன்னாளின் முதல் குணாதிசயம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்கிறார்கள். எவ்வளவோ பிரச்சனை இருந்த பொழுதும் இன்னைக்கு நம்ம சில நேரம் ஆண்டவர் சமூகத்தில் போய் நம்ம மனதை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்ற முடியலை. ஆனால் இங்கே அண்ணாளுடைய பிரச்சனை ஒரு குழந்தை இல்லை, வார்த்தைகளால் வேதனைப்படுகிறாங்க. ஆனாலும் இந்த அண்ணாள் என்ன பண்ணாங்க, தேவ சமூகத்துக்கு போனாங்க. தன்னுடைய இருதயத்தையே தேவ சமூகத்தில் ஊற்றிட்டாங்களாம், தன்னுடைய வேதனையெல்லாம் ஊற்றினாங்களாம். இப்போ இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது 2 குணாதிசயங்கள். ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அன்னாள் தேர்ந்தெடுத்தது தேவ சமூகம். தேவ சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் என்ன, நான் தேவ சமூகத்தில் என் இருதயத்தில் இருக்கிற வேதனையெல்லாம் ஊற்றிடுவேன்னு சொல்லி ஊற்றினாங்க. இதே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஒரு காரியத்தை நல்லா பார்க்கும் பொழுது, அண்ணாள் அவர்களுக்கு குழந்தை இல்லை, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப வேதனைப்படுத்தினபடி வார்த்தையினால் அவங்க வேதனைப்படுத்தினாங்க. ஆனாலும் அண்ணாள் அவர்கள் அந்த பெண்மணியோடு எதிர்த்து போராடலை, தூஷணமான வார்த்தை சொல்லலை, தீமையோடு எதிர்த்து நிற்காம நின்ற அண்ணாளுடைய குணாதிசயம். இது 3வது குணாதிசயம். இப்பொழுதும் 4வது குணாதிசயத்தை பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுல பார்க்கும்போது ஒரே காரியம், 4வது குணாதிசயம் நீண்ட நேரம், அதாவது வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப நீண்ட நேரம் ஜெபம் செஞ்சாங்களா அண்ணாள். நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது 1 நிமிஷமோ 2 செகண்டோ நம்ம ஆண்டவர் சமூகத்தை சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் இந்த அம்மா தன்னுடைய வேதனை நீங்களை தான் மனசில் இருக்கிற பாரங்கள், ஏன்னா அருகாமல் நிறைய பேர் வார்த்தையால் நோக்கடிச்சிட்டாங்க, தனக்கு கர்ப்பம் இல்லையே, அந்த கர்ப்பத்தில் ஒரு குழந்தை இல்லையேன்னு வேதனை இருக்கும்போது தன்னோட பிரச்சனைக்காக ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்று நீண்ட நேரம் ஜெபம் செஞ்சாங்களாம். இது 4வது குணாதிசயம். இப்பொழுது 5வது குணாதிசயம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அப்படி சொல்றாங்க, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஆண்டவனே என்று ஏலியை கூப்பிட்டார்கள்.